A very good day to your students. I hope you are understand about last topic, methods of measuring national income and importance of national income. Today I am going to teach you about difficulty in measuring national income. Difficulty in measuring national income அப்படின்னா தேசிய வருவாய் கணக்கிடுவதில் உள்ள சிரமங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மாற்று செலுத்துதல். டிஃபிகல்ட்டி இன் அசஸிங் டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ்னா தேய்மாங்கள் மதிப்பீடு செய்வதில் சிரமம். அடுத்து அன்பெய்டு சர்வீஸ் பணம் செலுத்தப்படாத சேவைகள். இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டி சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கையிலிருந்து பெறும் வருமானம். ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் அண்ட் சேஞ்சிங் ப்ரைஸ் சுய நுகர்வு உற்பத்தி செய்தல் மற்றும் விலை மாற்றம். கேபிட்டல் கெயின்ஸ் மூலதன லாபம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் புள்ளி விவர சிக்கல். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடிஸ் எக்ஸெட்ரா. These are government expenditure not included in the national income. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னா மாற்று செலுத்துதல் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக ஓய்வூதியம், வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுற உதவித்தொகை, மானியங்கள்லாம் அரசு அளிக்கிறது. இதற்காக அரசு செலவுப்படுற செலவுகள்லாம் அரசின் செலவுகள்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய வருவாயில் இதெல்லாம் சேர்க்கப்படுவதே கிடையாது. டிஃபிகல்ட்டி இன் அசஸிங் டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ். த டிசிஷன்ஸ் ஆஃப் டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ், accidental damage, repairs and replacement from the national income is not an easy task. Difficulty in assessing depreciation allowance அப்படின்னா தேய்மான மதிப்பீடு செய்வதில் சிரமம். எப்படி சிரமம் ஏற்படுதுன்னா, ஒரு தேய்மானத்தை கணக்கிட்டு மதிப்பீடு செய்வதில் மட்டும் அல்லாமல் விபத்து இழப்பீடு மற்றும் பழுது கட்டணங்கள் போன்றவற்றை தேசிய வருமானத்திலிருந்து கழிப்பது மிகவும் எளிதான காரியம் கிடையாது. இதை அதிக கவனத்துடன் சரி செய்து மதிப்பீடு செய்து தான் கழிக்க வேண்டும். அன்பெய்ட் சர்வீஸ் த ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டர்ஸ் த நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்விங், டெய்லரிங், மெண்டிங், வாஷிங், கிளீனிங், bringing up children etc. is not paid for them and her service is not directly included in national income. அன்பெய்ட் சர்வீஸ்னால் பணம் செலுத்தப்படாத சேவைகள். இந்தியாவில் அதிகமான பெண்கள் வீட்டில் அதிக வேலை செய்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்னா, உணவு தயாரித்தல், தையல், பழுது பார்த்தல், துணி துவைத்தல், சுத்தம் செய்தல், குழந்தைகள் வளர்த்தல் போன்ற வேலைகளை எந்தவித பண வருமானம் இன்றியும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுவதே இல்லை. இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன்கம் ஏர்ன்ட் த்ரூ த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் gambling, smuggling, illicit extraction of liquor etc. is not included in national income. இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கையில் பெறும் வருமானம். அது என்னென்னா சூதாட்டம், கடத்தல் மற்றும் சட்டத்துக்கு விரோதமான மதுக்களை தயாரித்தல் போன்றவை தான் இதில் இடம்பெறும். இந்த சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கையில் பெறப்படும் வருமானம் தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படுவதே இல்லை. Protection for the self-consumption and changing price. Farmers keep the large portions of food and other goods produced on the farm for self-consumption. The problem is whether that the part of the produce which is not sold in the market can be included in national income or not. Production for self-consumption and changing price. சுய நுகர்வுக்கு உற்பத்தி செய்து மற்றும் விலை மாற்றம். ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நுகர்வுக்காக உற்பத்தியில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பார். அதை சந்தையில் விற்பனை செய்யாமல் ஒதுக்கி வைக்கிறது தேசிய வருமானத்தில் கண்டறிவதில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. Statistical problem. There is the statistical problem too. Great care is required to avoid the double counting. Statistical data may not be perfect, reliable when there is complete from the numerous sources. Statistical problem புள்ளி விவர சிக்கல். இதில் என்னென்ன ஏற்படுதுன்னா, புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் பல பிரச்சனை இருக்குது. ஒரு விவரத்தை சேகரித்து அதில் கணக்கில் சேர்ப்பதற்கும் அதோட நம்பகத்தன்மை விவரங்கள் கிடைக்காமல் இருக்கிறது, புள்ளி விவரங்கள் கிடைக்காமல் இருக்கிறது, சேகரிப்பவங்க திறமை குறைவாக இருக்கிறது, அவங்க ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை இல்லாமல் செயல்படுவது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது.
National income and social accounting introduction. Under this method, the transaction among the various sectors, such as farm, household, government, etc., are recovered. It is useful for economists and policy makers. It helps to forecast the trend of the economy. Income and social accounting தேசிய வருவாயும் சமூக கணக்கிடுதல் சொல்லுவாங்க. சமூக கணக்கிடல் மூலமாக தான் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. சமூக கணக்கிடல் முறையில் என்னென்ன இருக்குன்னா, நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு இந்த அமைப்பில் பரிமாற்றங்கள் பதியப்பட்டு அதற்கிடையில் தொடர்பும் கண்டறியப்படும். சமூக கணக்கீடை தயாரிப்பது பொருளியல் அறிஞர்களின் கொள்கையை உருவாக்குறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. எதிர்காலத்தில் பொருளாதார நிலையை துல்லியமாக கணக்கிடுவதற்கும் உதவுகிறது. நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா தேசிய வருவாய் மற்றும் சமூக கணக்கிடுதல். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியல் அக்கௌண்டிங் இன் செக்டார், சமூக கணக்கிடுதல் மற்றும் துறைகள். செகண்ட் நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர், தேசிய வருவாயும் பொது நலமும். நேஷ்னல் இன்கம் எரேஷன் ஆஃப் நேஷனல் வெல்த், தேசிய வருவாய் மற்றும் நாட்டின் செல்வம் அறித்தல். ஃபோர்த் நேஷ்னல் இன்கம் டேர்ம் ஆஃப் யூஎஸ் டாலர், அமெரிக்க டாலர் அடிப்படையில் தேசிய வருமானம். ஃபிஃப்த் சோஷியல் அண்ட் என்வரான்மெண்ட் காஸ்ட், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் செலவு. சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார்ஸ், சமூக கணக்கிடல் மற்றும் துறைகள். The sector is the group of individual and institution having common interrelated economic transactions. ஒரு நாட்டில் ஒரு பொருளாதாரம் பல்வேறு துறையாக பிரிக்கப்பட்டிருக்கும். தனிநபர்கள் உள்ளடக்கிய ஒரு குழுவாக இல்லை பல நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழுவாகும் இந்த மாதிரி போன்றவற்றை நடைபெறும் பொருளாதார பரிமாற்றமே ஒரு துறை என்கிறோம். இந்த துறையை 5 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபார்ம்ஸ் நிறுவனங்கள், ஹவுஸ்ஹோல்டு குடும்பங்கள், கவர்மெண்ட் அரசு, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு வெளிநாட்டு வணிகம், கேபிட்டல் செக்டார் மூலதன துறை. நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர், தேசிய வருவாயும் பொது நலமும். The country with the higher per capita income is supposed to enjoy the greater economic welfare with its higher standard of living, but it does not always promote welfare. அதிகமான தலாவரமான உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்தோட நல்ல பொருளாதார நலனை பெற்றிருக்கும். ஆனால் அது சமூக நலனுக்கு ஒத்துழைப்பை தராது. நேஷ்னல் இன்கம் எரேஷன் ஆஃப் நேஷனல் வெல்த், ஃபார் அச்சீவிங் ஹையர் ஜிடிபி larger natural resources are being depleted or damaged. This means reduction of potential for future growth. Hence is suggested that while assessing national income, loss of natural resources should be subtracted from the national income. National income erosion of national wealth, தேசிய வருவாய் மற்றும் நாட்டின் செல்வம் அதிகரித்தல். இதில் அதிகமான ஜிடிபி அடைய வேண்டும் என்பதற்காக நாட்டில் இருக்க இயற்கை வளங்கள்லாம் அரிக்கப்படுது, சேதப்படுத்தப்படுது. இதனால் எதிர்கால வளர்ச்சி குறைகிறது. ஆகையால் தேசிய வருமானம் கணக்கிடும் போது இயற்கை வளங்கள் இழப்பை தேசிய வருவாயிலிருந்து கழிக்க வேண்டும். நேஷ்னல் இன்கம் டேர்ம் ஆஃப் யூஎஸ் டாலர், when national income is expressed in term of US dollar, the farmer looked very low. If his purchasing power priority PPP method is accepted, Indian looks better. National income in term of US dollar, அமெரிக்க டாலரின் அடிப்படையில் தேசிய வருமானம். இப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தேசிய வருவாய் குறிப்பிடும் பணத்தின் மதிப்பை வைத்து ஒரு நாட்டோட பொருளாதார நிலையை அறியலாம். எடுத்துக்காட்டாக இந்திய தேசிய வருவாயை அமெரிக்க டாலரோட சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. இப்போ டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு குறைவாக இருக்கும், டாலரின் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் அளவிட்டால் இந்திய தேசிய வருமானம் அதிகமாக தோன்றும். சோஷியல் அண்ட் என்வரான்மெண்ட் காஸ்ட், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் செலவு. While producing economic goods, many environmental and social burdens are also generated. Hence, there also must be considered while enumerating national income. ஒரு பொருளாதார நுகர்வு பண்டங்கள் உற்பத்தி செய்யும்போது பல சுற்றுச்சூழல் மற்றும் சமூக கேடுகள் உருவாகிறது. இதை எல்லாமே தேசிய வருமானத்தில் கணக்கில் கொள்வதே கிடையாது.
Uses of national income. தேசிய வருமானத்தின் பயன்கள். The national income of the country describes the economic performance or production performance of the country. ஒரு நாட்டில் பொருளாதார செயல்திறன் மற்றும் உற்பத்தி செயல்திறனை தேசிய வருமானம் விளக்குகிறது. எக்கனாமிக்ஸ் ஆஃப் பிளானர், கவர்மெண்ட், பிஸ்னஸ்மேன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, IMF, வேர்ல்ட் பேங்க் எக்ஸெட்ரா யூஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் டேட்டா அண்ட் அனலைஸ் தெம் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். பொருளாதார வல்லுநர்கள், திட்டமிடுவர்கள், அரசு, வியாபாரிகள் மற்றும் IMF, உலக வங்கி போன்ற பல்நாட்டு நிறுவனங்கள் தேசிய வருமானத்தை புள்ளி விவரங்களை பயன்படுத்தி வருகிறது. நேஷ்னல் இன்கம் டேட்டா ஹெல்ப் இன் மெஷரிங் சேஞ்சஸ் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓவர் டைம். நாட்டில் பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த புள்ளி விவரங்கள் பகுத்தாயப்படுகிறது. இட் ஆல்சோ எனேபிள் அஸ் டு கம்பேர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளதா என்பதை கண்டறியவும், பிற நாட்டுகள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிடவும் தேசிய வருமான புள்ளி விவரம் பயன்படுத்தப்படுகிறது. லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் ஆல்சோ மெஷர்டு பை யூசிங் த நேஷனல் இன்கம் ஃபிகர்ஸ். ஒரு நாட்டில் தேசிய வளர்ச்சி அளவை கணக்கிட தேசிய வருவாய் பயன்படுத்தப்படுகிறது. Answer the following question. First one, what are the difficulties involved in the measurement of national income? Second, discuss the importance of social accounting in economics analysis. Third, explain the importance of national income. Students, learn and write. Thank you students for watching this video. I hope you all understand this lesson. From the next class we can start our third lesson. Okay students, we can see in our next class. Bye.